अस्सलामुअलैकुम वेलकम टू सिंपल कुकिंग एक நம்ம ரொம்ப ஹெல்தியான டேஸ்டான முடவாட்டு கால் கிழங்கு சூப்பு தாங்க வைக்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு முடவாட்டு கால் கிழங்கு எடுத்துக்கிட்டேன். அதில் 100 கிராம் மட்டும் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் இருக்க தோல்லாம் சீவிட்டு கழுவிட்டு ஒரு மிக்ஸி ஜாடியில் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. தண்ணி ஊற்றாமல் ஒரு ஓட்டு மட்டும் ஓட்டி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட அம்மி இருந்துச்சுன்னா கூட நசுக்கிக்கோங்க. என்கிட்ட அம்மி இல்லாதனால நான் மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாடியில் 2 ஸ்பூன் மிளகு 2 ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் சூப்பு வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தை எடுத்துக்கலாம். அதில் 3 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த சூப்பு கை கால் வலி மூட்டு வலி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுங்க. ஒரு வாரம் தொடர்ந்து குடிச்சிங்கனாக்கா உங்களுக்கே ரிசல்ட் நல்லா தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 3 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச மிளகு சீரகம் போட்டுக்கலாம். அந்த தண்ணியில் கூடவே 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க. நம்ம அரைச்சி வச்ச கிழங்கையும் அதிலே போட்டுக்கலாம். இப்போ சூப்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பில் நல்லா கொதிக்க விட்டுருங்க. 1/4 மணி நேரம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டு இறக்குனிங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான முடவாட்டு கால் கிழங்கு சூப்பு ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.